மட்டன் ஃப்ரை ரெடி. ஹலோ மக்களே, நான் உங்கள் அலிபாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக் வித் அலிபாய் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மட்டன் நல்லி ஃப்ரை செய்ய போறோங்க. அது எப்படி செய்யறதை உங்களுக்கு நான் தெளிவான முறையில் காட்ட போறேன். இதை நீங்க பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, ஒரு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கூட 5 விசில் வர வரைக்கும் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணலாம். 8 ட்ரை காஷ்மீரி சில்லி, தனியா 2 ஸ்பூன், 4 லவங்கம், பட்டை கொஞ்சோண்டு, 2 பட்டை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா கிரைண்ட் ஆகணும். ஒரு 4 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சோம்பு, 10 லீஃப் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் மாதிரி கீறி போடணும். 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு ஒரே ஒரு தக்காளி இது மாதிரி சாப் பண்ணி போடணும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மிக்சியில் வச்சு அரைச்ச பேஸ்ட், சால்ட் நம்ம ஏற்கனவே மட்டனில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இதில் கொஞ்சமாக போட்டோம். தேவைன்னா அப்புறமா யூஸ் பண்ணிடுறோம். இந்த பச்சை ஸ்மெல்லு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம 5 விசில் நம்ம வேக வச்சிருக்க இந்த நல்லியை இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும். ஒரு 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு நல்லா வேக்காடு வந்துடும். குக்கரில் நம்ம ஏன் வச்சோம் அப்படின்னா, இப்போ தனியாக வச்சு ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், லேட் ஆகும். அதனால் குக்கரில் வச்சு நம்ம அதை பாயில் பண்ணிட்டோம். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே ட்ரை ஆகட்டும். மூடி போடும். இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்க, பக்காவாக ஆயிடுச்சு பாருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். மட்டன் ஃப்ரை ரெடி.